சின்ன வயதிலிருந்து திருமணமாகாத தன் மாமாவுக்கு கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஒருவன். எனக்கு பின்னாலே சொத்து உனக்கு தான் என்று அதே மாமாவால் சொல்லப்பட்டு ஆசையை வளர்த்து கொண்டவன் அவன். மாமா திடீரென 2ஆம் திருமணம் செய்கிறேன் என்றால் எப்படி இருக்கும்? அவரை கொல்ல முடிவெடுத்து விட்டான் அவன். அவன் நினைத்தது நடந்ததா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ஆத்மா வேறு ஒரு தீவிரமான விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தான். அது தன் மாமாவை எப்படி கொல்வது என்று. அவன் பரமசாது, புத்திசாலி, ஒரு உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டான். அனாவசியமாக ரொம்ப யோசனைக்கு பிறகுதான் தன் மாமாவை கொல்லும் முடிவுக்கு வந்திருந்தான். காரணம் என்னன்னா, அவன் மாமாவுக்கு அன்று, அதாவது 18/10/1966 20 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தது. 20 லட்சம் என்றால் அவர் இறக்கும் பட்சத்தில் எஸ்டேட் டியூட்டி கொடுத்தது போக ஏக வாரிசான ஆத்மாவுக்கு வந்து சேரக்கூடிய நிகர ரொக்கம் 20 லட்சம். ஆத்மாவின் மாமா அபாரமான ஆசாமி. எதை எடுத்துக்கொண்டாலும் தீவிரமாக இறங்குகிற ஆசாமி. விவேகானந்தர் போல பிரம்மச்சாரியாக இருந்து பணம் தேடுவதிலேயே தன்னுடைய இளமையை கழித்து விட்டார். இரவில்லை பகல் இல்லை என்று காசை துரத்தினார், கடன் வாங்கினார், புரட்டினார், சர்க்கரை ஆலை வைத்தார், ஷேர் மார்க்கெட்டில் விளையாடினார், மேற்கு ஜெர்மனிக்கு சொந்த செலவில் போய் தந்திரங்களை கற்று வந்து மோட்டாரின் பாகங்களுக்கு ஒரு ஆலை அமைத்தார், ஜெயித்தார். திருமணம் செய்து கொள்ளக்கூட நேரம் இல்லாமல் 45 வயது வரைக்கும் சம்பாதித்து அழுத்து போய் தற்போது மாளிகை போன்ற வீடு, கார், மேல்நாட்டு நாய் என்று ஓய்ந்திருக்கிறார். சென்னை ஃப்ளையிங் கிளப்பில் 45 வயதில் மெம்பரானார். 12 மணியில் சோலோ பறந்து காட்டி லைசன்ஸ் எடுத்தார். டென்னிஸ் ஆடுகிறார். ஆத்மா அவருக்கு பிரியமான ஒரே உறவினன். ஆதி நாளில் அவர் ஏழ்மையில் இருந்தபோது மற்ற உறவினர்கள் அவரை புறக்கணிக்க, அவர் கூடவே இருந்து அவர் சுக துக்கங்களில் பங்கு கொண்டு அவர் நிழலில் எப்போதும் தங்கின உறவினன் ஆத்மா. அவன்தான் காரியத்தரிசி, அவன்தான் கணக்கன், வேலையாள், அடிமை, நண்பன், எல்லாம் அவன்தான். அவரே வெளிப்படையாக, ஆத்மா உனக்கு தாண்டா என் சொத்து முழுசும், எனக்கு என்னவோ இப்போது சாவதா உத்தேசம் இல்லை, இருந்தாலும் திடீர்னு விமானத்துலேயோ கார்லேயோ நான் போயிட்டா அதுக்கு பந்தோபஸ்தாக தான் உன் பேரில் உயில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் என்று சொல்லி இருக்கிறார். அவராவது சாவதாவது. இருந்தும் ஆத்மா வருஷ கணக்கில் அந்த சொத்துக்காக காத்திருக்க அவன் மாமாவுக்கு பணிவிடை புரிய தயாராகத்தான் இருந்தான். அந்த சமயத்தில் வந்தாள் சரஸ்வதி. சரஸ்வதி ஒரு நர்ஸ், மாமாவின் பர்ஸுக்காக வந்த நர்ஸ். ஒரே ஒரு தடவை மாமாவுக்கு இதே வலி வந்தது. தலை மயிர் சில்லிட்டு உடம்பு சில்லிட்டு போய்விடுவார் என்று தான் நினைத்தான். டாக்டர் வந்தார், ஊசி ஏற்றினார், இரத்த அழுத்தம் எடுத்தார், உணவை கட்டுப்படுத்த சொன்னார், டென்னிஸ் ஆடக்கூடாது, நடக்கக்கூடாது, விமான பிரயாணம் பண்ணக்கூடாது, 15 நாள் படுக்கையிலே இருக்கணும். அவரை பார்த்து கொள்ள ஒரு நர்ஸையும் அனுப்பி வைத்தார். வந்தவள் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு 30 வயது இருக்கும். அதில் 5ஐ கரைக்கக்கூடிய மேக்கப் சாதுரியம், உடம்பான உடம்பு, சுலபத்தில் மின்சார விளக்கு போட்டது போல பழிச்சென்று சிரிப்பாள். 15 நாள் சிகிச்சை செய்தாள். உடம்பை துடைத்துவிட்டு, தலை வாரிவிட்டு, உடைகளை களைந்து மாற்றி, மாமாவுக்கு பிடித்தமான புத்தகங்கள் படித்து காட்டி, முதுகை பிடித்துவிட்டு சே. சரஸ்வதி 15 நாட்களுக்கு பிறகும் இருந்தாள். அவள் போக்குவரத்தில் தெரிந்த அந்தரங்கமும், மாமாவின் காதில் அவள் ஏதோ சொல்வதும், இருவரும் சிரிப்பதும், அலட்சியமாக அவள் போட்டுக்கொள்ள மறந்த சட்டை பித்தான்களும் ஆத்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. மேலும் மாமாவின் நடை உடை பாவனைகளில் ஏற்பட்ட மாறுதல்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க அவன் ஒன்றும் அவ்வளவு முட்டாள் இல்லை. தலை மயிரில் தெரிந்த நரைக்கு சாயம், ஏ சர்டிஃபிகேட் படங்கள் சரஸ்வதியுடன். கடைசியில் குணமானதும் ஒரு தடவை விமானத்தில் போகப் போகிறேன், நீயும் என்னுடன் வா என்று ஆத்மாவை அழைத்து போய் அந்த 2000 அடி உயர தனிமையில் ஒரு இடியை போட்டார். அவர் சொன்ன விதம் அழகாகத்தான் இருந்தது. ஆத்மா, நீ இதை எதிர்பார்த்திருப்பாய். என் இளமையை அனாவசியமாக பணம் தேடுவதில் செலவழித்து விட்டேன். நல்ல வேளை சரஸ்வதி வந்தாள். இன்னும் லேட் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தாள். சரஸ்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். வர்ற வெள்ளிக்கிழமை பெங்களூரில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. ரெஜிஸ்டர் கல்யாணம் தான். வியாழக்கிழமை அவளை கூட்டிகிட்டு கிளப் விமானத்தில் பெங்களூர் போகிறேன். உனக்கு இதில் சந்தோஷந்தானே என்றார். மாமா, இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான் ஆத்மா. அவன் மனதில் வியாழக்கிழமை சரஸ்வதியுடன் விமானத்தில் செல்லப்போகிறேன் என்ற வாக்கியம் மட்டும் தெளிவாக பதிந்திருந்தது.
விமானம் பச்சை விளக்கு காட்ட மெதுவாக இறங்கி புல் தரையில் தொட்டு தத்தியது. எப்படி இருந்தது பிரயாணம்? ஏறும்போது வயிற்றில் என்னமோ செஞ்சுது மாமா, அவ்வளோதான் என்றான் ஆத்மா. மனதில், மாமா மன்னியுங்கள், உங்களை எப்படியாவது கொல்லப் போகிறேன். நான் 20 வருஷங்களாக காத்திருந்த சொத்தை 2 மாதங்களுக்கு முன்னால் வந்த ஒரு பெண்ணோ அவள் உமக்கு தரப்போகும் வாரிசோ கவர்ந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நிச்சயம் நிச்சயம் உங்களை கொல்லப் போகிறேன் மாமா. எப்படி? தூக்கத்திலா? விஷம் வைத்தா? கத்தியாலா? எப்படி கொல்லப் போகிறேன்? ஆனால் எனக்கு 6 நாள் டைம் கொடுத்திருக்கிறீர்கள். எப்படி? வியாழக்கிழமை விமானத்தில் சரஸ்வதியுடன் போகப் போகிறார். எப்படி? கிளப் கேன்டீனில் இருவரும் டீ அருந்தினார்கள். மாமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நீ இருக்கியா ஆத்மா என்றார். இல்லை மாமா, நான் ட்ரெயினில் போகிறேன், நீங்கள் காரில் அப்புறமா வந்துடுங்க என்றான். அத்தனை லட்சத்தையும் எவ்வளோ ஒரு சரஸ்வதி எடுத்துக்கொண்டு போவதா? விடலாமா? மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து மின்சார ரயில் நிலையத்துக்கு நடக்கும்போதும் டிக்கெட் வாங்கும் போதும் முதல் வகுப்பில் ஏறி ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்த போதும் எப்படி 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 கொல்லப் போகிறேன் என்று யோசித்தபடியே வந்தான். நேரம் மாலை 4 மணி இருக்கும். ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். வண்டி பரங்கிமலையை நெருங்க தூரத்தில் பாறைகளும் கற்குன்றுகளும் தெரிந்தன. டமார் வெடி வைத்து ஒரு குன்றை பிளந்து கொண்டிருந்தார்கள். ஆத்மா நிமிர்ந்தான். அதே சமயம் அவன் மனதில் சரையில் என்று சில எண்ணங்கள் தொடர்ந்தன. மாம்பழத்தில் அவன் இறங்கினதும் அவன் செய்த காரியங்களில் ஒரு கம்ப்யூட்டர் நிர்ணயம் இருந்தது. வேகமாக நடந்து டாக்ஸி பிடித்தான். ஏஜே நாராயணன் பிரதர்ஸ் சிவில் என்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ் என்ற ஒரு இடத்தில் டாக்ஸியை நிறுத்தி இறங்கினான். உள்ளே சென்று அதில் ஒரு முக்கியமான என்ஜினியரை சந்தித்தான். எனக்கு இந்த கல் பாறையெல்லாம் வெடிமருந்து வச்சு உடைக்கிறாங்கல்ல, அதை பற்றி விஷயம் தெரியணும் என்றான். உங்களுக்கு எதுக்கு? இல்லை, நாங்கள் ஒரு சினிமா எடுக்கிறோம், அதில் ஒரு வெடி விபத்து வருது, அதுக்காக செட்டுக்காக தான் தேவை. என்ன தெரியணும்? இல்லை, அதில் என்னென்ன வெடி மருந்துலாம் உபயோகிக்கிறாங்கன்னு தான். இல்லை, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் இந்த மருந்துகள்லாம் எங்ககிட்ட இல்லை. நாங்கள் இந்த ராக் பிளாஸ்டர்லாம் எடுத்துக்கிறது இல்லை. கிடைக்கும் இடம் வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்கள். அவர் சொன்ன முகவரியை குறித்து கொண்டு பரிசவாக்கம் சென்று கணேசன் என்று ஒரு ஆளை பார்த்து பேசினான். பின்பு மூர் மார்க்கெட் சென்று ஒரு அலாரம் கடிகாரம் வாங்கினான். திரும்ப அந்த கணேசன் என்பவரிடம் சென்றான். 3ஆம் தடவையாக அந்த தலை கலைந்த ஆசாமியான கணேசனை புதன்கிழமை சந்தித்தான். மேஜையில் அந்த அலாரம் கடிகாரம் இருந்தது. சாதாரண கடிகாரம் தான் அது. ஒரே ஒரு வித்தியாசம், அதன் முதுகில் ஒரு வால் இருந்தது. கணேசன் அதை எடுத்து, பாருங்கள், இப்போ மணி என்ன? 11:55. 12 மணிக்கு அலாரம் வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் என்றான். ஆத்மா தன் வியர்வையை தொடர்த்து கொண்டு உன்னிப்பாக கவனித்தான். கிளிக் கிளிக் என்று அதன் சக்கரங்களின் விடுதலையில் மெதுவாக மெதுவாக முள் 12ஐ நெருங்கியது. அலாரம் அடிக்கும் பகுதியில் பல் சக்கரத்தின் இடையில் மாட்டிக்கொண்டிருந்த சிறிய வலிய இரும்பு சுத்தி தன் ஸ்பிரிங் கோபத்திலிருந்து விடுபட காத்திருந்தது. முள் 12ஐ அடைந்தது. பட்டென்று கம்பி தெரித்து ஒரு சிறிய பித்தான் போல இருந்த பொருள் மேல் அடித்தது. ஒரு சிறு நெருப்பு தெரித்து உடன் இணைக்கப்பட்ட திரி பற்றி கொண்டு நெருப்பு சரவென்று பரவி திரியை முழுவதும் சாப்பிட்டுவிட்டு அணைந்தது. எப்படி என்றான் கணேசன். அபாரம் என்றான் ஆத்மா. மறுபடி மற்றொரு திரி இணைத்து தரேன், எப்போ வெடிக்க தேவையோ அப்போ திரியின் கடைசியில் வெடிமருந்து குச்சியை பொறுத்துனா எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கிறீங்களோ அப்போ வெடிக்கும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் கொண்டு வந்தீங்களா? எவ்வளவு? நான் தான் சொன்னேனே, 3 நோட்டு. பணத்தை வாங்கி கொள்ளும்போது கணேசன் கேட்டான், ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? மோட்சம் அப்படின்னு நாங்கள் ஒரு சினிமா எடுக்கிறோம், அதில் வெடி விபத்து வருது, அதுக்காகத்தான். வரட்டுமா என்றான் ஆத்மா. வாங்க, சாவி கொடுக்க மறந்துடாதீங்க. மறப்பேனா? அன்று மாலை ஆத்மா பறந்தான். மாமா மறுநாள் புஷ்பக் விமானத்தில் சரஸ்வதியை அழைத்து கொண்டு பெங்களூர் போகிறார். அங்கே விவாகம், அதற்கான ஏற்பாடுகள், சில தெரிந்தவர்களுக்கு மட்டும் கைப்பட எழுதிய அழகான அழைப்பிதழ்கள். பெங்களூரில் ஓட்டலில் திருமணத்துக்கு பிறகு ஒரு தனி விருந்து. பிறகு மைசூர் போகிறார்கள். 3 நாட்கள் ஹனிமூன். பின்பு திரும்ப சென்னை வந்ததும் வீட்டில் புதிய எஜமானிக்கு வரவேற்பு, விருந்து. எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் கூட படப்படப்பு காட்டாமல் ஆர்வத்துடன் ஏற்பாடு செய்தான்.
மாமாவும் சரஸ்வதியும் முதலில் விமானத்தில் செல்ல, மறுநாள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் இவன் பெங்களூர் போவதாக ஏற்பாடு. மாமா அத்தனை சந்தோஷத்தில் இருந்தார். எனக்கு திரும்ப பிறவி எடுத்தது போல் இருக்குடா. நீ இல்லைன்னா நான் திண்டாடி போயிருப்பேன் ஆத்மா. உன் சேவையை என்னால் மறக்கவே முடியாது. சரஸ்வதிக்கும் உனக்கும் ஒத்துப்போகுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்றார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க மாமா என்றான். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறீங்க? காலையில் 10:30 மணிக்கு. விமானத்தில் டேக் ஆஃபு 9:45 இங்கேருந்து கிளம்பிடணும். டிரைவரை வர சொல்லியிருக்கியா? ஓ, வர சொல்லியிருக்கேன். 10:30 மணிக்கு கிளம்புனா பெங்களூர் 12:30 மணிக்கு போயிடுவோம். எதிர்காத்து அதிகம் இல்லாமல் இருந்தா. ஆத்மா மனதுக்குள் கணக்கு போட்டான். 10:30க்கு புறப்படுவார்கள், 12:30க்கு போய் சேருவார்கள். சரியாக 11:30க்கு அலாரம் வைக்கலாம். 11:30 பாதி வழியில் வெடிக்கும். வேலூர் தாண்டியா வேலூருக்கு முன்னாலா? வியாழன் காலை எழுந்தது முதல் காரியமாக தன் அறைக்குள் சென்று தனிமையில் அந்த கடிகாரத்துக்கு சாவி கொடுத்தான். அலாரத்தை 11:30 என்று வைத்தான். அதன் பின் திரியின் முடிவில் பஞ்சில் சுற்றப்பட்டு ஒரு சாதாரண ஒற்றை வெடியின் பரிமாணம் இருந்த அந்த பயங்கரத்தை பொருத்தினான். சாதாரண வெடியாது. கைகள் நடுங்கின. ரெண்டையும் கவனமாக ஒரு வேஷ்டியில் சுற்றினான். சுற்றிய அதை மற்றொரு துணியில் மடித்து ஒரு சிறிய தோல் பெட்டிக்குள் வைத்தான். பெட்டியை புத்தகங்கள், துணிகள் வைத்து நிரப்பினான். மூடினான், பூட்டினான். பெட்டியின் மேல் காதை வைத்து கேட்டான். கடிகாரத்தின் டிக் டிக் மிக லேசாக கேட்டது. குளித்தான். தலை வாரி கொள்ளும்போது எதிரே தெரிந்த தன் கண்ணாடி உருவத்தை பார்த்து கண் சிமிட்டி, லட்சாதிபதி என்றான். அழகாக உடை அணிந்து கொண்டான். பெட்டியுடன் இறங்கி வந்தான். மாமா கிளம்ப தயாராக இருந்தார். புதிதாக ஷர்ட் அணிந்து புன்னகையுடன், புதிதாக ஏற்பட்ட ஒரு தெம்புடன். தமிழ் சினிமாவில் சேர்ந்தால் கதாநாயகனின் கடைசி தெம்பையாக நடிக்கலாம், அப்படி இருந்தார். ஆத்மாவை பார்த்து குதூகலத்துடன், என் அன்புள்ள கல்யாணமாகாத பெற்றோர்களின் மகனே, எப்படி இருக்கிறாய் என்று ஆங்கிலத்தில் வரவேற்றார். என்னது பெட்டி என்றார். பெங்களூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட பெட்டி. அவன் புத்தகங்களும் துணிமணிகளும் இதில் இருக்குது. அவன் உங்களை பெங்களூர் விமான நிலையத்தில் சந்திப்பான். சிரமம் இல்லைன்னா இது அவங்ககிட்ட கொடுத்துருங்க என்றான் ஆத்மா. சரி சரி, அதை என்னோடய திங்ஸ் கூட வை, இல்லைன்னா நான் மறந்து போயிடுவேன். நான் மறக்க மாட்டேன் என்றான் ஆத்மா. சரஸ்வதி நேராக மீனம்பாக்கம் வருகிறேன் என்று சொன்னாள். நீ என்னுடன் இப்போது விமான நிலையம் வருகிறாயா? இல்லை மாமா, உங்களை நான் நாளைக்கு பெங்களூரில் பார்க்குறேன். திரும்ப வந்ததும் ரிசப்ஷனுக்கும் நிறைய ஏற்பாடு பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. மாமாவின் பெட்டி படுக்கையுடன் அந்த சிறிய பெட்டியும் காரில் போவதை பார்த்துவிட்டு பெரிய மூச்சு விட்டு தன் அறையில் வந்து உட்கார்ந்தான். மணி 10. கடவுளை வேடிக்கை, இதுக்கு கூட கடவுளை கூப்பிடுறேன் பாரு. சமயத்தில் அவர்கள் கிளம்ப வேண்டும். சரஸ்வதி வருவதற்கு நேரமாக கூடாது. பெங்களூரில் மூடு பண்ணி இருக்கக்கூடாது. ச்சே, அலாரத்தை 12 மணிக்கு வச்சிருக்கலாமோ? அவர்கள் கிளம்ப நேரமாக்கி தரையிலேயே விடுத்து விட்டால்? இல்லை, எப்படியும் 11:30க்குள் விமானத்தில் கிளம்பி விடுவார். மாமா குறிப்பிட்ட சமயம் தவற மாட்டார். இந்த சரஸ்வதி ஒழுங்காக வந்து சேரணும். சரஸ்வதி, சீக்கிரம் போ, சீக்கிரம். உல்லாசமாக அவரை பார்த்து சிரி. மாமா உன்னை அணைத்து அந்த இருவருக்கான சிறிய விமானத்தில் உன்னை உட்கார வைப்பார். பின் பக்கத்தில் இருக்கும் சிறிய இடத்தில் டிரைவர் உங்கள் சாமான்களை வைப்பான். மணி 10:30. கிளம்பி இருப்பாங்க. ஜன்னல்களை மூடிவிட்டு கண்ட்ரோல் டவர் பச்சை விளக்கு காட்ட சீறி சுழன்று கொண்டு விமானம் 20 மைல், 30 மைல், 40 மைல், 50 மைல் என்று முன்னே ஓடி வானத்தில் எவ்வி இருக்கும். மணி 11:28. ஆத்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. 2 நிமிஷம், 2 நிமிஷம். நாளைக்கு பேப்பரில் வரும். எப்படி? பெரிதாகவா சிறிதாகவா? வேலூர் அருகில் விமான விபத்து, 2 மரணம் என்றா? இல்லை, சென்னை லட்சாதிபதியும் ஒரு பெண்ணும் விமானத்தில் நொறுங்கி சாவு என்றா? மணி 11:29. 1 நிமிஷம், 60 செகண்டு. 20 லட்சத்துக்கும் எனக்கும் இடையே 60 செகண்ட் இருக்கிறது. எண்ணலாமா? 60, 59, 58, 57. பின்னால் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பினான் ஆத்மா. மாமாவின் டிரைவர் நின்று கொண்டிருந்தான். என்ன, போய் சேர்ந்துட்டாங்களா? ஆமாம் சார். சரியான சமயத்தில் புறப்பட்டுட்டாங்களா? ஆமாம் சார், 11:30க்கு புறப்பட்டாங்க. அந்த அம்மா நிறைய ஜாமான் கொண்டு வந்திருந்தாங்க.
எல்லாத்துக்கும் அந்த சின்ன பிளெயினில் இடம் இல்லை, நீங்கள் கொடுத்த பெட்டியை திரும்ப எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. இடம் இல்லை, அப்புறம் நீங்கள் நாளைக்கு வரும்போது கொண்டு வந்து கொடுத்துக்கலான்னு சொல்ல சொன்னாங்க. இதோ உங்கள் பின்னால் பெட்டியை வச்சுருக்கேன், வரேன் சார். அந்த செய்தியின் முக்கியத்துவம் ஆத்மாவின் மூளையில் பதிவாக்கி, மூளையிலிருந்து கை கால்களுக்கு ஓடுடா இந்த இடத்தை விட்டு ஓடு என்ற தந்தி வருவதற்குள் டமால் என்று வெடித்தது. கதை நிறைந்தது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.